சரி, மார்ச் மந்த் நடப்பு நிகழ்வுகள். இந்த மாசத்துல என்ன ஹைலைட்? என்ன ஹைலைட்? போர் தான் ஹைலைட். ஈரான் போர் தான். என்ன காரணம்? ஏன் அடிக்கிறாங்க? அணு ஆயுதங்களை யுரேனியத்தை என்ன பண்றாங்க? சரி ஊட்டிட்டே இருக்காப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. சரியா? ஈரான்ல என்ன பண்றாங்க? செலிப்ரேட் பண்றாங்க. அப்படிதானே? பாத்தீங்களா? அது ஈரான்ல போர் நடக்கு, ஈரான என்ன பண்றான்? செலிப்ரேட் பண்றான். போடுறா சர்வாதிகாரம் ஒழிஞ்சுது அப்படின்னு என்ன செய்யறாங்க? பல காரணங்கள் என்ன செய்யுது இருக்குது. அந்த முகமதியர்களுடைய அவங்க அந்த மத குருவுடைய ஆட்சி இருக்கிறதுனால பெண்களுக்கு அங்க எப்படி கிடையாது, இப்படிலாம் உட்காந்து என்ன செய்ய முடியாது, அவங்களால படிக்க முடியாது. ஸோ அதனால அவங்க அந்த அதை ஒரு வெற்றியா நினைச்சு என்ன செய்யறாங்க? கொண்டாடுறாங்க. சரியா? ஏன் பக்கத்து நாடெல்லாம் அடிக்கிறாங்க? சவுதி அடிக்கிறான், கத்தார் அடிக்கிறாங்க, ஓமன் எல்லாம் ஏன் அடிக்கிறான்? வெரி குட். அமெரிக்காவுடைய ஆர்மி தளம் எங்க இருக்கு? அந்த நாட்டுல இருக்கனால அங்கேயும் போட்டு என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. சரியா? மெயினான 2 கண்ட்ரி எது ஈரானை தாக்குறதுல? இஸ்ரேலும் அமெரிக்கா. சரியா? மேப்ல, வேர்ல்டு மேப்ல பார்த்து வச்சுக்கோங்க எது எது எங்க இருக்குன்னு. சரியா? ஈரான் பாத்தீங்கன்னா இந்தியா அளவுக்கு என்ன செய்யும் இருக்கும், அப்படி இருக்கும். இந்தியா அங்க இருக்குன்னா இந்த ஒட்டின் சைடு யார் இருக்கா? இங்கதான் யாரு? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இருக்கும். சரியா? இது இப்படி இதுல ஒண்ணு. அதுக்கடுத்து இந்த சைடு யார் வந்துருவான்? ஈரான் வந்துருவான் மத்திய கிழக்கு. சரியா? இந்த சைடு யார் இருப்பா? இஸ்ரேல் இருப்பாங்க. சரியா? இந்த இடத்துலதான் ஒரு கேனல் உண்டு. கேனல் என்னது? கணவாய். ஹார்மஸ் கேனல் சொல்லுவோம். ஹார்மஸ் கணவாய் இருக்கும். இது வழியா தான் 80% ஆயில் எனர்ஜியும், 80% ஆயில் அந்த இந்த வழியா தான் வரும். இந்தியாவுக்கு இங்கதான் வரும். இங்க யார் இருக்கா? இந்தியா இந்த சைடு சைனா இருக்கா? சைனாக்கு இங்கதான் என்ன செய்யும் போகும். இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அடைக்கிறாங்க. அப்ப ஆயில் வருமா வராதா? சிக்கல் இருக்கு இல்லையா? இந்தியாவுக்கும் சிக்கல் இருக்கு, எங்கேயும் சிக்கல் இருக்கு. சைனா. ஆனா நம்ம அதுக்கு முந்தையே நம்ம எங்க அக்ரிமெண்ட் போட்டாச்சு? வெனிசுலால அக்ரிமெண்ட் போட்டு வந்தாச்சு. சரியா? வெனிசுலால போட்டு அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் அங்க சை காட்டி டாட்டா டாட்டா நீ என்ன பண்ணிக்க, நீ அடிக்கணும் அடிச்சுக்க, எனக்கு என்ன பண்ணி செட்டில் ஆயிட்டுன்னு சொல்லி போயிட்டு வந்தாரு. சாயங்காலம் போயிட்டு வந்தாரு. அடுத்த நாள் என்ன ஆரம்பிச்சாச்சு? போற ஆரம்பிச்சாச்சு. சரியா? இஸ்ரேல் பிரதமர்கிட்ட இங்கதான் இஸ்ரேல் இருக்கும். சரியா? இஸ்ரேலோட அளவு இவ்வளவுதான் இருக்கும். இந்த ஈரான் எப்படி இருக்கு? ஒரு 20 மடங்கு யாரு பெருசு? ஈரான் தான் பெருசு. ஆனா அடிப்பான் ஜம்முன்னு என்ன விழும்? அடி விழும். சரியா? ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும். எது? இஸ்ரேல். அவ்வளவுதான். கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா எத்தனை நாடு இருந்தாலும் என்ன பண்ணிடுவான்னு போட்டு தயிட்டு போயிட்டே இருப்பாங்க. பவர்ஃபுல் நேஷன் ஆஃப் வேர்ல்டு. அதுவும் அமெரிக்கா சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான். கூட இன்னும் இந்தியாவும் சேர்ந்துட்டுன்னா உலகமே என்ன பண்ணிடும், போக வேண்டியதான். ஆனா அந்த அளவுக்குலாம் என்ன செய்யாது, போகாது. சீக்கிரத்துல அந்த போர் என்ன பண்ணிடும், முடிவுக்கு வந்துடும். அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. போர் கண்டிப்பா என்ன செஞ்சிடும், முடிவுக்கு வந்துடும். 3ஆம் உலக யுத்தமெல்லாம் என்ன செய்யுது, மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரி, ரைட். இதான் அந்த வாரத்தோட ஹைலைட். பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுடுங்க. மேப்ல எந்த பகுதி எங்க இருக்குன்னு என்ன செய்யணும், தெரிஞ்சிட வேண்டியது அவசியம். சரியா? முதல் முறையா ரஞ்சி கோப்பையை ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட் வின் பண்ணியிருக்கு, ஜம்மு காஷ்மீர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். சரியா? ஜம்மு காஷ்மீர் ஃபர்ஸ்டா ரஞ்சி கோப்பை என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் ரஞ்சி கோப்பையை வென்ற முதல் தடவையா ரஞ்சி கோப்பை வென்றிருக்காங்க. என்னது? ஜம்மு காஷ்மீர். ரைட். நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. என்ன ஸ்டாலின்? நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுல என்ன நடத்திருக்காங்கன்னா, இதுவரைக்கும் 1256 மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திருக்காங்க, மருத்துவ முகாம்கள். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 1256 மெடிக்கல் கேம்ப், 1256 மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திருக்காங்க. 18.52 லட்சம் பெனிஃபிஷியரி, 18.52 லட்சம், 18.52 lakhs பெனிஃபிஷியரி. அதாவது 18 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்களா, பயன் அடைஞ்சிருக்காங்களாம். கவர்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட். அப்ப அதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளவு பேர் இருக்காங்களான்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கணக்கெடுக்க வேண்டியதில்ல, அந்த டேட்டா தெரிஞ்சுக்கிட்டா என்னது போதும். சரியா? 17 மெடிக்கல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, 17 விதமான மருத்துவ சேவைகள். சரி, அடுத்தது இந்த 2 பேரும் அடிக்கிறாங்கல்ல ஈரானை, யாரெல்லாம்?
இஸ்ரேலும் அமெரிக்கா. அந்த ரெண்டும் ஆபரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எபிக் ஃபியூரி. அது வந்து யாருடைய ஆபரேஷன் பேரு? அமெரிக்கா. அமெரிக்காவோட ஆபரேஷன் பேர் என்னது? எபிக் ஃபியூரி. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. எபிக் ஃபியூரி இது வந்து யாருடைய ஆபரேஷன்? அமெரிக்கா. இந்த மாதிரி நடக்கும்போது எப்படி அந்த ஆபரேஷன் போட்டு என்ன செய்வாங்க? ஒரு பேரா வைப்பாங்க, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. ஆபரேஷன் லயன்ஸ் ரோர், சிங்கம் கர்ச்சிக்கிறது, இது யாரு? இஸ்ரேல். சரியா? இஸ்ரேல் பேர்லாம் பயங்கரமா இருக்கும். நான் அவங்களுக்கு அந்த பிளான் பண்ணி கொடுக்கறது பூரா யார் இஸ்ரேலுக்கு? மொசாட். மொசாட் தான் இஸ்ரேலுக்கு பிளான் பண்ணி கொடுப்பான். மொசாட்னா இந்த இஸ்ரேலுடைய உலக அமைப்பு. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் யாரு? மொசாட். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல். அமெரிக்கா மாதிரி மொசாட்டும் ரொம்ப என்னது, கரெக்டா டார்கெட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அது எங்க ஆயுதம் இருக்கோ அங்க என்ன பண்ணிட்டு போயிடுவான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். நம்பர் 1 கண்ட்ரி அவனை தான். சரியா? 1967 போர்ல 4 கண்ட்ரிஸ் ரெடியா இருப்பாங்க யாரு? இஸ்ரேல் அடிக்கிறது. எகிப்து, ஜோர்தான், இன்னொரு 4 கண்ட்ரி, சவுதி, இன்னொரு 4 கண்ட்ரி இஸ்ரேல் அடிச்சு இஸ்ரேல் என்ன பண்ணிடணும், காலி பண்ணிடணும்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள இவன் எந்த ஆயுதம் வச்சிருப்பானோ அவ்வளோதான் என்ன பண்ணிட்டு போயிடுவான், 55 நிமிஷத்துல போற முடிச்சுட்டு போயிடுவான். வெறும் 55 மினிட்ஸ். நீங்க பிளான் பண்ணிட்டே இரு, அதுக்குள்ள உன்னோட என்னது, சிரியால இருக்கிற கோலன் குண்டுகள்ல தான் என்ன வச்சிருப்பாங்க, ஆயுதங்களை வச்சிருப்பான். அவ்வளவு ஆயுதத்தை என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, வெறும் 55 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சது யாரு கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பான்னா, யார் தான் கண்டுபிடிச்சிருப்பான்? மொசாட். மொசாட் ஸ்டோரி படிச்சீங்கன்னா பக்காலையும் பக்காவா இருக்கும். அவ்வளவு பயங்கரமா அந்த உளவு அமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் எங்க விளையாட போவாங்கன்னா, முனிச்சுக்கு விளையாட போவாங்க, ஒலிம்பிக் விளையாடுறதுக்கு போவாங்க. இஸ்ரேல் 11 பேரை கொண்டுருவாங்க. இஸ்ரேல் வீரர்கள் 11 பேரை என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. எங்க வச்சு? ஜெர்மனியில உள்ள முனிச்சில் வச்சு, ஒலிம்பிக் விளையாட போகும்போது. அப்போ அதுக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க, ஆபரேஷன் ராத் ஆஃப் காட், தேவ கோபம் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை பிளான் பண்ணி 18 வருஷம் டார்கெட் போட்டு யாருக்கெல்லாம் அந்த கொலையில சம்பந்தம் இருக்கோ அவ்வளவு பேரையும் ஒன்று ஒன்றா என்ன பண்ணிடுவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. அதுவும் எப்படி போட்டு தள்ளுவாங்கன்னா, திடீர்னு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பான், என்ன பண்ணிடுவான், செத்து போயிடுவான். வேலை பார்த்துட்டு இருப்பான், என்ன பண்ணிடுவான், பிரெயின்ல இதாகி அதை வெடிச்சு என்ன பண்ணிடுவான். அதாவது அதுல ஒரு கேஸ்ல கூட யார் பேர் இருக்காது, மொசாட் பேர் இருக்காது. ஆனா என்ன பண்ணிடுவான்னு போட்டு தள்ளிடுவான். அதான் மொசாட்டோட முக்கியமான வேலை. சரியா? அடால்ஃப் ஈச்மன் அப்படின்னு ஒருத்தனை என்ன பண்ணிட்டு வருவாங்க, அர்ஜென்டினால இருந்து கடத்திட்டு வருவாங்க. அந்த அடால்ஃப் ஈச்மன் யாருன்னா, ஹிட்லருடைய ஃப்ரெண்டு. ஹிட்லருக்கும் யூதர்களுக்கும் ஃப்ரெண்டா எனிமியா? 60 லட்சம் பேரை கொண்டு குவிச்சான். இப்ப ஹிட்லருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனை என்ன பண்ண மாட்டாங்க, அடால்ஃப் ஈச்மனை டார்கெட் வைக்கணும். அதான் யாருடைய டார்கெட், மொசாட்டுடைய டார்கெட். ஆனா அவன் வந்து ரிக்கார்டோ அப்படிங்கிற பேரை மாத்தி எங்க இருப்பாரு ஐயா, அர்ஜென்டினால போய் உட்கார்ந்துருப்பாரு. சரியா? கண்டுபிடிச்சிருவான். எப்படி கண்டுபிடிப்பானா, அவனுடைய பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு வந்து ஜூ. சரியா? அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, இவன் தான் அடால்ஃப் ஈச்மன் தான் ரிக்கார்டோன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சு பிளான் பண்ணிடுவாங்க. போலி பாஸ்போர்ட் அடிச்சு விமானத்துலதான் என்ன பண்ணிட்டு வருவாங்க, கடத்திட்டு வருவாங்க. எப்படி கடத்திட்டு வருவாங்கன்னா, ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லி, மனநோயாளின்னு சொல்லி ஏமாத்தி என்ன பண்ணிடுவாங்க, கடத்திட்டு அந்த வரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அர்ஜென்டினால இருந்து அடால்ஃப் ஈச்மன் என்ன பண்ணிட்டோம், கடத்திட்டோம் அப்படிமா. கடத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க, தூக்குல தூக்கி போட்டு சாவடிச்சிருவாங்க. ஐநா சொல்றதெல்லாம் யாரு காதுல என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. இப்படி மொசாட்டுக்கு பின்னாடி பல ஸ்டோரிஸ் என்ன செய்யும் இருக்கும். ராஜீவ் காந்தியை கொல்றதுக்கு முந்தையே ஒரு வார்னிங் வந்துடும் ராஜீவ் காந்திக்கு. யார் சொல்லிடுவாங்கன்னா, யாசர் அராபத் சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவாரு, ராஜீவ் காந்திக்கு மேல நிறைய சதி வேலைகள் பின்னப்படுகிறது, கவனமா பார்த்துடுங்கன்னு சொல்லி சொன்ன அடுத்த 1 மாசத்துல என்ன பண்ணிடுவாரு, மனித வெடிகுண்டு வச்சு. மொசாட் டைரக்டா இல்லாட்டாலும் அந்த மனித வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பா யார் ஹெல்ப் பண்ணியிருப்பான், மொசாட்டோட சப்போர்ட் இல்லாம அது என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. சரியா? பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ். அதனால எப்பவுமே ஒரு போர் நடக்கும்போது அந்த இன்டெலிஜென்ஸ் யாருன்னு பார்க்கணும். அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால அவங்கள வந்து வீழ்த்துறது என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் மொசாட்டை மீறி அடிக்கணும்னா என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எங்க யார் இருக்கான்னு என்ன செய்யாது, தெரியாது. சரியா? எந்த இடத்துல யாரு அவன் மொசாட்டான்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அவன் யாரா இருப்பான், மொசாட்டோட ஆளா இருப்பான். அவ்வளவு சூப்பரா என்ன பண்ணிடுவான், யோசிச்சு பாருங்களேன். லவ்வரை பிடிச்சி லவ்வரை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, பண்ணி அவனை என்ன பண்ணிட்டு வந்துடுவானு, கடத்திட்டு வந்துடுவான். 18 வருஷம் பிளான் பண்ணி இந்த எதுக்கு, அந்த முனிச் ஆபரேஷன், அதுக்கு பழி வாங்கிடுவான். அதுக்கு வந்து ஆபரேஷன் ராத் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான். சரியா? இன்னும் நிறைய இந்த மாதிரி நடக்கும். உகாண்டால போய் கைது பண்ணிட்டு இருந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. சரியா? உகாண்டால வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்க இஸ்ரேலிய விமானத்தை கடத்தி வச்சிருப்பாங்க. ஒரு 400 பேர் போன விமானத்தை கடத்தி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, 11 பாலஸ்தீனர்கள் சிறையில இருக்கான, 17 பேரை ரிலீஸ் பண்ணா இவங்க என்ன செய்யறேன் விடுறேன், இல்லைன்னா சுற்று அடிமானு.
பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பானே, ரிலீஸ் பண்றோம். அது எங்கன்னா திசை திருப்புறதுக்கு. இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இங்க இந்த 400 பேரை மீட்கிறதுக்கு என்ன போடுறது பிளான். சரியா? பிளைட்ல போவாங்க. பிளைட்ல போனா அவங்க ரேடார்ல பார்க்கலாம் இல்லையா உகாண்டால இருந்து. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஹைட்டுக்கு கீழோடி பறப்பாங்க. கீழோடி பறக்கும் போது என்ன செய்யும்? வைப்ரேட் ஆகும். அதெல்லாம் பொறுமையா சகிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டோடி போய் அவன் யாருக்குமே தெரியாத அவன் எங்க போய் இறங்கிடுவாங்களாம், உகாண்டால போய் இறங்கி உள்ள ஒரு பிளாக் மெர்சிடிஸ் காரை கொண்டு போயிடுவாங்க. சரியா? ஏன்னா மெர்சிடிஸ் கார்ல தான் யார் போவான்னா உகாண்டா அதிபர் இடியமின் போவார். அப்ப மெர்சிடிஸ் கார் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதிபர் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, வரவேற்பு. ஆனா உள்ள இருக்கிற யாரு? இஸ்ரேல் மிலிட்டரி உள்ள இருக்கு. நேர போய் இறங்கின உடனே அந்த விமான நிலையத்துல போய் என்ன பண்ணிடுவாங்க, அட்டாக் போட்டு 400 பேரை என்ன பண்ணிட்டு வந்துடுவாங்க, மீட்டுட்டு வந்துருவாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிடுவாரு, இறந்து போயிடுவார். அவர் ஏன்னா ஜோனத்தான் நேத்தன்யாகு, பிரசண்டா இருக்கிற பெஞ்சமின் நேத்தன்யாவுடைய பிரதர். அவர் மட்டும் என்ன பண்ணிடுவாரு, இறந்துருவாரு. இங்க என்ன பண்ணிடுவாங்க, மீட்டுருவாங்க. 400 பேர் என்ன பண்ணிடுவாங்க. இப்படி நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கும். மொசாட்டோட ஆபரேஷன் பயங்கரமா இருக்கும். அதுல ஒண்ணு இது. அதான் இப்ப என்னது, ஆபரேஷன் ரோரிங் லயன். சரியா? லயன்ஸ் ரோர் அல்லது லயன்ஸ் ரோர். மொசாட்டுக்கு அதை இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி, ஒரு புக்கே இருக்கு மொசாட் அப்படின்னு, ஒரு தனி புக், ஒரு 200 பக்கம் இருக்கும். சரி, ஒன்னொன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அதுல இந்த முனிச்சு சம்பவம்லாம் ரொம்ப சூப்பரா என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. சரியா? புலி பதுங்கியது அப்படின்லாம் ஒரு கெட்டிங் இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் அமைதியான மாதிரி இருக்கும். ஆனா என்ன நடக்கும், சீக்கிரட்டா வேலை நடக்கும். அடுத்து என்னட்டா எப்போ பண்றாலும் என்ன செய்யாது தெரியாது. போர் தொடங்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்து முடிகிறவர்களே என்ன பண்ணிட்டு போயிடறாங்க, அட்டாக் பண்ணி முடிச்சு போயிடறாங்க. 7:10க்கு புறப்படுவான், 7:50க்கு என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க உள்ள ஒரு போர் வீரன் அவனுக்கு காசை கொடுத்து என்ன பண்ணிட்டு வந்துடுவானு, அங்க இருந்து ஒரு விமானத்தையே என்ன பண்ணிட்டு வந்துடுவானு, கடத்திட்டு வந்துடுவாங்க. ஏட்டா பொருளை கடத்துறான், ஆளை கடத்துறான், விமானத்தையே கடத்திட்டு வந்துடுவாங்க. எப்படி? ஏன்னா அவன் நான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், ஃபியூல் ஃபில் பண்ணுவான். ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவான், ஆளு எஸ்கேப், நேரம் எங்க கொண்டு வந்து இறக்கிடுவான். எதுக்குன்னா அந்த விமானத்துல என்ன இருக்குன்னு படிக்கிறதுக்காண்டி. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்க. ஆள் கடத்துற மாதிரி விமான கடத்தல் எல்லாத்துலயும் கை தேர்ந்தது யாரு, மொசாட். அதனால எந்த அளவுக்கு ஈரான் தாக்கு பிடிக்குங்கிறது என்ன செய்யாது தெரியாது. சரியா? முதல்ல வைக்கிறது இதெல்லாம் கை வைப்பாங்க, எங்க ஆயுதம் இருக்கோ அதை முடிச்சது. அவ்வளவுதான். அந்த 1967 போர்ல கோலன் குண்டுகள் அடிப்பாங்க. இப்பவும் கரெக்டா என்ன சொல்றான், கிட்டத்தட்ட அணு ஆயுதம் இருக்கிற எல்லா இடத்தையும் என்ன பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு என்ன சொல்லு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். சும்மா ஒரு நேரம் போக்கு என்ன செய்யலாம், எப்பவுமே அப்படி புக்கை படிக்கிற போல கொஞ்சம் வேற கதைகள் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஒரு இந்த வாசிக்கிற ஆர்வத்தை இது என்ன செய்யும், தூண்டி விடும். சரியா? சரி, ரைட். அடுத்தது பிப்ரவரி மாசம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவுனா 1.83 கோடி, 1.83 லட்சம் கோடி. பிப்ரவரி மாசம் ஜிஎஸ்டி கலெக்ஷன். இது ஏற்கனவே ஒன்று படிச்சதுதான், ஞாபகம் வச்சிருக்கான்னு பார்ப்போம். ஜிடிபி கால்குலேஷன் பண்றதுல பேஸ் இயர் மாத்திட்டாங்கன்னு சொன்னேன், என்ன இருக்கா, என்ன இயர், பழைய பேஸ் இயர் என்னது 11, புது பேஸ் இயர் 2022 to 2023 அந்த பினான்சியர் 22-23 பினான்சியர். சரியா? அடுத்தது நம்ம இல்ல பார்த்த அப்படிதானா, இதுக்கு பேர் என்னது, ஆர்மஸ் ஜலசந்தி, ஆர்மஸ் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. ஜலசந்தி, ஸ்ட்ரைட், ஜலசந்தி, ஆர்மஸ். இது எதெல்லாம் இணைக்குது அப்படின்னா பெர்சியன் கல்ஃபையும் ஓமன் கல்ஃபையும் இணைக்குது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். பெர்சியன் வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிறது தான் என்னது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். சரியா? ஹார்மஸ், HARMUZ, ஹார்மஸ். ரெண்டாயிரத்தி 26 என்ன ஆண்டு? 2026 கரெக்ட். பெண் விவசாயிகளுக்கான ஒரு ஆண்டு.
3 இது சொல்லுங்க அப்படிதான். இன்னொன்னு என்ன சொன்னேன்? அது ஒண்ணு. அடுத்தது மேய்ச்சல் நில பாதுகாப்பு சொல்லியிருக்கேன்னு ஏற்கனவே. ஓ ஜனவரில இருந்துச்சா? ரைட். அப்போ ஓகே, படிச்சிருக்கீங்க. அப்போ வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் முதல்வன் யூனிவர்சிட்டி ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எத்தனை யூனிவர்சிட்டியில வச்சிருக்காங்கன்னா 11 யூனிவர்சிட்டி. நோட் பண்ணிடுங்க. நான் முதல்வன் யூனிவர்சிட்டி ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எத்தனை யூனிவர்சிட்டியில வச்சிருக்காங்கன்னா 11 யூனிவர்சிட்டி. சரி, லாஸ்ட் கொஸ்டின். கடவுள் எழுதிருவீங்களா? ஜிஷ்ணு தேவ் வர்மா. ஜிஷ்ணு தேவ் வர்மா எந்த மாநிலத்துக்கு ஆளுநர்? 8 மாநிலத்துக்கு மாத்தியாச்சு. ஜிஷ்ணு தேவ் வர்மா நம்ம அறிவாளி போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? வெஸ்ட் பெங்கால் போயிட்டாரு. சரியா? ஜிஷ்ணு தேவ் வர்மா கடன் எழுதணும். சிவ் பிரதாப் சுக்லா. சிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா. ஜிஷ்ணு தேவ் வர்மா மகாராஷ்டிரா. சிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா. கவிந்தர் குப்தா தெலுங்கானாலாம் தேலு இங்கானாலாம் போடக்கூடாது. டிஇஎல் தான் தெலுங்கானா. எம்ஏஹெச்ஏ தான் மகா. மகான்னா மகாராஷ்டிரா. கவிந்தர் குப்தா ஹெச்பி. ஹெச்பின்னா என்னது? ஹிமாச்சல் பிரதேசம். ஹெச்பி தான். கவிந்தர் குப்தா ஹெச்பி. சையது அடா ஹஸ்னாயின். சையது SYED அடா ADA ஹஸ்னாயின் HASNAIN ஹஸ்னாயின் பீகார். சையத் அடா ஹஸ்னாயின் பீகார். RN ரவி எழுதாதீங்க. வெஸ்ட் பெங்கால் மறக்காது இல்ல. ஏன்னா அவரை மறக்காது, அதனால வெஸ்ட் பெங்கால என்ன செய்யாது மறக்காது. உண்மை அதான் உட்காந்து நோட்ஸ்ல என்ன செய்ய வேண்டிய மெயின் அங்க மம்தாவோட சண்டை போடுறது என்ன பண்ணியாச்சு, அனுப்பி விட்டாச்சு. சரியா? ரைட்டு. நந்த கிஷோர் யாதவ். நந்த கிஷோர் யாதவ் நாகாலாந்து. நந்த கிஷோர் யாதவ் நாகாலாந்து. நந்த கிஷோர் யாதவ் நாகாலாந்து. தரண்ஜித் சிங் சந்து. தரண்ஜித் சிங் சந்து எங்க? டெல்லி. தரண்ஜித் சிங் சந்து டெல்லி. வினய்குமார் சக்சீனா லடாக்.